ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட்டு 63 பாயிண்ட்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் 309 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட்டில் ஏன் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்றத பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து காலையில் ஓப்பன் ஆனது $89.30 தான் ஓப்பன் ஆச்சு. அது போன ரேஞ்சு பார்த்திங்களா, காலையிலேயே போயிட்டான் 91.84. ஸோ இது வந்து நான் நேற்று தான் சொன்னேன், மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் 90 பஸ்ட் பண்ணிடும், உடச்சி வரும் அப்படின்னு நேற்று தான் சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி காலையிலேயே அது நடந்துடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் நமக்கு கிளியராக தெரியுது. மார்க்கெட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம மார்க்கெட் காலையில் பெரிய ஒரு 63 பாயிண்ட்டு கேப் டவுன். அது இல்லாமல் நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட் எல்லாமே நெகட்டிவ். பத்தாவதுக்கு இவங்களும் நெகட்டிவ் இருந்ததுனால தான் மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு 10-20 பாயிண்ட் தான் கேப் அப் இல்லைனா கேப் டவுன் வரும். இன்றைக்கி 63 பாயிண்ட்டு கேப் டவுன் வர்றதுக்கு காரணம் இந்த 2 காரணம் தான். நேற்று யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவில் முடிஞ்சது. காலையில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆனதே 90க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு, டாலருக்கு மேலே. அதுக்கப்புறம் மார்க்கெட் சொல்லவா வேணும், நம்ம மார்க்கெட்டு கண்டிப்பாக கீழ் நோக்கி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சது. பட் மார்க்கெட் அந்த 63 பாயிண்ட் கேப் டவுன் வந்ததுக்கப்புறம் அவன் இன்றைக்கி ஃபுல்லாக 3.25 வரையும் ட்ரேட் ஆனது. 9.25லேருந்து 3.25 ட்ரேட் ஆனது எல்லாமே அந்த 24,200க்கும் 24,250க்கும் தான். அதாவது இந்த 24,200 இதை பாருங்கள், கரெக்டாக அது ஒரு வாட்டி 24,180 வந்தான். எத்தனை மணிக்கு வந்தான்னா ஒரு 11.15 வந்தான். அதுதான். அதுக்கப்புறம் 24,250க்கும் 24,200க்குமே தான் 50 பாயிண்ட்டுக்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த சிஏஎஸ் ப்ராசஸ் டைம் சேஞ்சு அது 3.25 இருந்து மார்க்கெட்டு எவ்வளோ ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 72 பாயிண்ட்டு 3.25லேருந்து 3.40க்கு மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க. நான் நேற்றே சொன்னேன் எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருக்க வாய்ப்புன்னு. அதே மாதிரி தான் நேற்று எஃப்ஐ செல்லிங், இன்றைக்கும் செல்லிங்கில் தான் இருப்பாங்க. அது எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா மார்க்கெட் சிஏஎஸ் ப்ராசஸில் கீழ் நோக்கி இறங்குதுன்னா அவன் ஒருத்தனால தான் முடியும். அப்போ அவன் இன்றைக்கும் செல்லிங்கில் தான் இருப்பான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50 132 பாயிண்ட்டு மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 24,154, அதாவது 24,150 ஒரு இன்றைக்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது. மார்க்கெட் அங்கே ஹோல்ட் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 492 பாயிண்ட்டு டவுனில் முடிஞ்சிருக்கு. ஓவரால் எல்லா ப்ராடர் இண்டெக்ஸும் செக் பண்ணால் எல்லாமே டவுன் தான். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 165 பாயிண்ட் டவுனு, மிட் கேப் நிஃப்டி 107 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸு 352, ஃபின் நிஃப்டி 109, பேங்க் நிஃப்டி 235, சென்செக்ஸ் 492, நம்ம நிஃப்டி 50 132. நம்ம இந்தியா விக்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கும் லிட்டில் பிட் லைட்டாக தான் ஏறி இருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு பயத்தால் இறங்கலை. க்ரூட் ஆயில் விலை ஏறுது, அதனால் மார்க்கெட் இறங்குது. இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இவ்வளோ விலை போகுது. ஆனால் பதட்டம் இல்லை மார்க்கெட்டில். ஒரு சாலிடாக எப்படியும் ஒரு செல் ஆஃப் நடக்க போகுது அப்படின்றது மார்க்கெட் தீர்மானித்து வச்சுக்கிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டெய்லி மார்க்கெட்டு டவுனில் தான் முடியுது. இந்தியா விக்ஸ் வந்து ஏறவும் இல்லை குறையவும் இல்லை. அப்போ அதே ரேஞ்சிலேயே இருக்குது, 11.35. இது ஒரு 4 நாளாக அதே ரேஞ்சஸ்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டில் பயம் இல்லை, அதே நேரத்தில் செல் ஆஃப் நடந்துக்கிட்டே இருக்குது. சுருக்கமாக இன்றைக்கி நிஃப்டி 50 63 பாயிண்ட்டு கேப் டவுனு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. கடைசி நேரத்தில் தான் அந்த 24,154 இந்த இதுவை டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50யை கீழே இழுத்த செக்டார்ஸ் எதிராக அப்படின்னு பார்த்தா சொல்லவே வேணாம், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் தான். ஏன்னா இன்றைக்கி எஸ்பிஐ, கோட்டாக்கு, ஐசிசி பேங்க்கெல்லாம் சரியான செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது. அதே மாதிரி ஐடி செக்டர், இன்றைக்கி ஐடி செக்டர் 2% கிட்ட கீழே விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே விழுந்தான். யூஎஸ் பாண்ட் ஈல்டு ப்ரைஸ், அதோட அந்த ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப பலவீனமான இருக்கிறதுனால ஐடி பங்குகள்லாம் இங்கே செல் ஆஃப் நடக்குது. இதுதான் ஐடி செக்டரில் இருக்க பிரச்சனை. ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு வந்து
க்ரூட் ஆயில் விலை உயர்வு, இந்த மாதிரி ஓஎம்சி நிறுவனங்கள் மார்ஜின் ப்ரெஷர் உருவானதுக்கும் காரணம் தான். அதனால் மார்க்கெட் கீழே வந்து விழுது. ஆனால் இன்றைக்கி ரிலையன்ஸு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கான். நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ண செக்டார் எதிரானா மெட்டல் தான். பல மெட்டல் நிறுவனங்கள் இன்றைக்கி Q1 ரிசல்ட்டு வலுவாக வந்திருக்கு அப்படின்றதுனாலையும், இந்த மெட்டல் செக்டரோட தொடர்புடைய அதாவது இந்த கம்பேரிசன்ஸ் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது பெரிய லெவலில் சப்போர்ட்டாக தான் மெட்டல் செக்டார்லாம் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்புறம் எனர்ஜி அப்புறம் இந்த ஆயில் ப்ரொடியூசர்ஸ் இதுவும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் தான் பண்ணுச்சு. இந்த ஓஎன்ஜிசி இது மாதிரியான எனர்ஜி நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவ், அதாவது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தது. குளோபல் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, யூஎஸ் ஈரான் இந்த நியூஸ் வந்து இதுதான் மிகப்பெரிய காரணம். நம்ம சொல்லவே வேணாம். இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை உயரத்துக்கு காரணமே அவங்க 2 பேர் தான். அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை பெரிய லெவலில் முன்னேற்றமே இல்லை. தற்காலிக சீஸ்ஃபயர் கூட முடிவடைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ் பார்க்குறேன். ஈரான் வந்து ஃபுல்லி அஃபென்சிவ் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்ற மாதிரி உலகமெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி எச்சரிக்கையோடு இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆகுது. 88, 87 அந்த ரேஞ்சஸ்லேயே இருந்தது. இன்றைக்கி 92க்கு ரொம்ப க்ளோஸாக, அந்த $92 க்ளோஸாக போயிருக்கு. காரணம் என்ன? ஈரானில் ஆயில் சப்ளை பெரிய லெவலில் பாதிக்கப்படலாம், அதாவது ரிஸ்க் ஆஃப் மோடு அந்த சென்டிமெண்ட்டில் ஆயில் வந்து பிரச்சனையில் தள்ளப்படும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டும் பயப்படுது, ட்ரேடர்ஸும் பயப்படுறாங்க. ஸோ இப்போ இது பயம் வந்தால் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்ன பிரச்சனையாகும்? நேரடியாக இந்த மாதிரி மார்க்கெட் டவுனில் டெய்லியும் க்ளோஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அதை பார்க்கணும். இப்போது யூஎஸ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். நேற்று இந்த டெக் ஸ்டாக்ஸ்லாம் என்விடியா, மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா அந்த பாண்ட் ஈல்டு உயர்வு காரணமாக தான் நேற்று அதெல்லாம் செல் ஆஃப் ஆச்சு. இன்றைக்கி பெரும்பாலான ஏஷியன் மார்க்கெட்டில் நம்ம செக் பண்ணாலும் அந்த ஷாங்காயும் ஆங்செங்கும் அவனை தவிர நிக்கியும் பெருசாக விழுந்திருக்கான், காஸ்பி விழுந்திருக்கான், எஸ்டிஐ விழுந்திருக்கான், எல்லாமே விழுந்திருக்கு. இந்த சைனீஸ் மார்க்கெட் மட்டும் விழலை. ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே விழுந்து தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் வந்து எத்தனை கால் பண்ணேன்? 4 கால் பண்ணேன். 5வது இன்றைக்கி நிஃப்டி 50 எக்ஸ்பெரியை நாங்கள் யூஸ் பண்ணோம். இன்றைக்கி சரியான ப்ராஃபிட்டுங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த 24,200 நான் என் குரூப்பில், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்துருந்தேன். ₹5, ₹6, ₹7, அதாவது ₹7லேருந்து ₹5 எடுங்கன்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன். 24,200 புட் சைடில் அவன் போனது ₹5 வரையும் போயிருக்கான். நான் வந்து 7லேருந்து 5 எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவன் போனாங்க ₹61 கிட்ட போனான். 61, 69 போனான். இன்றைக்கான ஹை வந்து ₹70 போயிருக்கு. ஸோ வாங்கின எல்லாருமே இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ₹1,25,000 மேலே ப்ராஃபிட்டுங்க. நம்பவே முடியல, என்னாலேயே நம்ப முடியல. அவ்வளோ லாட்ஸ் வாங்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். வாட்ஸ்அப்லேயே எனக்கு அனுப்பிச்சிருக்கான். என்ன மாதிரி ப்ராஃபிட் பாருங்கள். இதெல்லாம் கேட்கும் போது நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஆனால் நிஜம் இன்றைக்கி நடந்திருக்கு. 24,200 புட்டு கரெக்டாக பாருங்கள். நான் ₹7லேருந்து ₹5 வாங்குங்கன்னு சொன்னேன். அவன் போனது 5.10. ஏன்னா மார்க்கெட்டில் நான் 2.40க்கு 2.50 சொல்லிட்டேன். 24,200லேருந்து 24,250 தான் மார்க்கெட்டு 5 மணி நேரமாக ட்ரேட் ஆகுது. ஸோ எய்தர் வந்து மார்க்கெட் கீழ் நோக்கி ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா நேற்று எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டு 24,150 உடச்சி கீழே போவோன்னு தான் நான் சொன்னேன். மார்க்கெட் இன்றைக்கி போன லோ 24,110 வரையும் போச்சு. ஆனால் அது நமக்கு காட்டவே இல்லை. ஆனால் அந்த ட்ரேடிங் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். ஆனால் 24,154 முடிச்சிருக்கான். இதில் எடுத்தோமா, அப்புறம் 24,250 இதையும் நான் சொல்லியிருந்தேன். ₹25 எடுங்க அப்படின்னு. அவன் பாருங்கள் ₹21.35 அது வரையும் போயிருக்கான். அதுலேருந்து அவன் போயிட்டான் ₹110 வரையும் போனான். கடைசியில் ₹94 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுலேயே இன்றைக்கி செம ப்ராஃபிட்டு. ரொம்ப, அதாவது 2 மாதத்துக்கு முன்னே இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம்
அடுத்த 2 மாதத்தில் தான் இந்த மாதிரி நடக்குது. இன்றைக்கி நம்பவே முடியல தானே உங்களால். ஆனால் இது நடந்திருக்கு, நிஜம். நான் இதில் வந்து 24,250 எக்ஸ்பெரியை யூஸ் பண்ணேன். நான் ஒரு 10 லாட் எடுத்திருந்தேன், 3 லாட் எடுத்திருந்தேன். 6-7 பாயிண்ட் கிட்ட பிடிச்சேன். நான் அவ்வளோதான், என் கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஏன்னா நான் இயல்பாகவே அப்படி தான் ட்ரேட் பண்ணுற ஆள். அதனால் வெயிட்டிங்கும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையான இந்த 7 பாயிண்ட் 5-6 பாயிண்ட் கிடைச்சாவே போதும். 3 லாட்டுன்னும் போது போதுமே அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு 3,200 ப்ராஃபிட்டில் இருந்தேன் இந்த எக்ஸ்பைரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இன்றைக்கி ஓவரால் பார்த்தா சூப்பரான எக்ஸ்பைரி. எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஏங்க ஒரு நாளைக்கு 1,20,000 மேலே ப்ராஃபிட், இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடந்திருக்கு. அதுதானே ஆச்சரியமாக இருக்குது. முடிச்சிருக்கானே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாளைக்கு எனக்கு ட்ரீட் இருக்குது, கூப்பிட்ருக்கான். ஸோ அதை போனோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான எக்ஸ்பைரி. ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பைரி. நிஃப்டி 50 ஃபென்டாஸ்டிக்காக முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எக்ஸ்பைரி எங்கள் குரூப்பில் எல்லாருக்குமே, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் சரி, நானும் சரி, ப்ராஃபிட்டபிளாக தான் முடித்தோம். இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் அப்படின்றது எக்ஸ்பைரியால் பெரிய லெவலில் பஸ்ட் ஆகிடுச்சு. அதுதான் உண்மை. நீங்களும் இந்த எக்ஸ்பைரியில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ வேர்ல்டு மார்க்கெட் போனால் டவ் 30, S&P, நாஸ்டாக்லாம் பார்த்துட்டோம். FTSE இப்போது ட்ரேட் ஆகுது 13 பாயிண்ட்டு, CAC 40 41 பாயிண்ட்டு, DAX 78 பாயிண்ட் மைனஸு. ஏன் மைனஸ் ஆகிறான்? இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் காரணம். ஓகேங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. நிக்கி வந்து 1759, 2.5% மேலே டவுன் ஆகிருக்கு. ஆங்சங் 17 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்ற மாதிரி ஆங்சங் ஜஸ்ட்டு பாஸில் வந்திருக்கு. ஷாங்காயும் ஜஸ்ட்டு பாஸ் +7 பாயிண்ட்டு. நம்ம NSE நிஃப்டி 132 பாயிண்ட்டு டவுனு. BSE சென்செக்ஸ் 492 பாயிண்ட்டு டவுனு. STI வந்து 67, காஸ்பி 108. US டாலர் அங்கேயே தான் இருக்குது. நம்ம USD INR 95,680. நேற்று தான் நம்ம 95,600 என்னமோ பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பைசாவில் 80 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக டிப்ரிஷியேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. நான் இந்த இயருக்குள்ளே இது 100 தொடுன்னு நினைக்கிறேன். தொட்டுரும். கோல்டு நல்லாவே இறங்கியிருக்கு, $20.50 அவுன்ஸில். சில்வர் இறங்கியிருக்கு, காப்பர் இறங்கியிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் 85 கிட்ட வந்துடுச்சு க்ளோஸாக. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சரை செக் பண்ணால் அது 38 பாயிண்ட் மைனஸு. மணி இப்போ 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சரை இப்போ செக் பண்ணால் அது 363 பாயிண்ட்டு. ஏன்னா ஏன் நாஸ்டாக் இவ்வளோ பெருசாக விழுதுன்னா, வேர்ல்டு மார்க்கெட்டில் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் காஸ்பி மார்க்கெட்டும் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக விழுந்திருக்கு. அதனால் நாஸ்டாக் கம்போசிட் பெருசாக விழுது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், US மார்க்கெட் கண்டிப்பாக விழும். ஏன்னா அவன் இருக்கிற பொசிஷன் வந்து சரியில்லை. டாப்பில் கண்டிப்பாக கீழே தான் விழும். நான் நேற்று தான் சொன்னேன், விழுந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்க மார்க்கெட் எப்படி இருக்கும் என்னன்ட்டு நான் அவங்க சார்ட்டை பார்க்கவே இல்லை. அதனால் என்னன்னு தெரில, அதை பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இவ்வளோ விலை இருக்கும்போது, அது இல்லாமல் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருக்கும் போது இவனுங்க மறுபடியும் விழுவானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு டவ் 30 53,000 தான் அதுக்கு சப்போர்ட் இருக்குது. இன்னும் ஒரு 450 பாயிண்ட் அது கீழே விழணும். நாஸ்டாக்கும் விழும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுது. பட் அவங்களோட சார்ட்டை பார்த்தா தான் நமக்கு ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, நமக்கு அவங்க சார்ட் எதுக்கு, அதை விட்டுருவோம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போ பார்த்தா அவன் 91.11 இருக்கான். ஸோ அதை வச்சும் பார்க்கும்போது அவங்க மார்க்கெட் மறுபடியும் இன்றைக்கி ஒரு லாஸஸ், அதாவது செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சால் நாளைக்கு நமக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தான் சொன்னேனே, இங்கே இந்த கேப் இருக்குங்க 24,000 அப்படின்னு. அதை நோக்கி வரும். நான் இன்றைக்கே வரும்னு நினச்சேன், பட் இன்றைக்கி வரல. நான் அட்லீஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்டாவது இறங்குன்னு தான் நினச்சேன். அவன் வெறும் 132 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கான். நான் இன்றைக்கி இதை தொடும் தான் நினச்சேன், நேற்றே சொல்லியிருந்தேன், வரல. சரி, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இந்த வேல்யூ வச்சு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,100. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சிதுன்னா கண்டிப்பாக 24,014, அதாவது எக்ஸாக்டாக 24,014 இருக்குது.
கண்டிப்பாக 24,000 மார்க்கெட் தொடும், நாளைக்கு தொடும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் தோணுது. 24,000 ரவுண்ட் நம்பரை எப்பவுமே மார்க்கெட் தொட்டால் கண்டிப்பாக அதை கீழ் நோக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கே சப்போர்ட் எடுக்கும்னா 23,975 எடுக்கும். இந்த இடத்துல எடுக்கலாம். ஆனால் 24,000 தொடும் போதே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு அதிகமாக தெரியுது. ஏன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிடுச்சு, இந்த வீக்லி எக்ஸ்பைரி, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷு. அப்படின்னும் போது 24,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது தொடும் போதே அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. சப்போஸ் செகண்டு சப்போர்ட் 24,000 உடைக்குதுன்னா மூணாவது சப்போர்ட் 23,938. அதுக்கும் கீழே போகுதுன்னா அடுத்த கேப் இருக்குது. இந்த கேப் இருக்குது, இந்த கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ண 23,800 வரணும். ஸோ முதல்ல 24,000 வரட்டும், அதுக்கப்புறம் 23,800, 200 பாயிண்ட் தானே, ஈஸியாக வந்துடும். இல்லை இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் நல்லா ஒரு பாசிட்டிவில் முடியுது, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்க்கு திரும்பிடுச்சு அப்படின்னா ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,231 இது ஆக்ட் ஆகும். அதையே மார்க்கெட் உடைக்குது அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24,289. ஓகேங்களா? அதுக்கு மேலே போகுதுன்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டண்ட்டை கண்டிப்பாக சப்போர்ட்டாக எடுக்கும், ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 24,354. அதுக்கும் மேலே போகுதுன்னா அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் அந்த ரெசிஸ்டண்ட்டை இங்கே போட்டுடுறேன். எங்கே இருக்குது? 24,397 இருக்குது. இது நாலுமே நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டு. பட் என்னை பொறுத்தவரையும் 24,289, அதாவது 24,300 வரையும் போகிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் பிரண்ட் க்ரூட் ஆயிலை பார்த்தா அவன் இன்றைக்கி 95 போயிட்டானா கண்டிப்பாக மார்க்கெட் 24,000 உடச்சிட்டு 23,800 போய் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிரண்ட் க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆச்சா? இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் வருவோம். வர இந்த சென்செக்ஸ் இண்டெக்ஸில் நான் காலே கொடுக்கறதில்ல, ஏன்னா இதுலேயே டைம் கரெக்டாக போகுது. அது இல்லாமல் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால அதில் தான் எல்லாருமே இருந்தோம். இதில் எந்த காலமே கொடுக்கல, அதனால் இதில் எந்த ட்ரேடும் பண்ணலை. நாளைக்கு இப்போ இது ரியலாக க்ளோஸ் ஆனது 77,235 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,882 இருக்குது. அதையும் உடைக்குதுன்னா 76,521. அதுக்கும் கீழே போச்சுன்னா 76,155. இன்றைக்கி சென்செக்ஸு கரெக்டாக இன்றைக்கி இல்லை, நேற்று ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தார். நேற்று என்னோடய சப்போர்ட்டை, அதான் நான் போட்டிருந்த லைனை பேஸ் பண்ணி 3,700 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு இன்றைக்கி காலையில் அனுப்பிச்சிருக்காரு. நேற்று இந்த சப்போர்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த இடம் நேற்று நான் சப்போர்ட்டாக போட்டிருந்தேன். இதை பவுன்ஸ் பண்ணிட்டு தான் அது மேலே போச்சு. அவர் அங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. நான் எத்தனையோ வாட்டி சொல்கிறேன் இந்த லைனை பேஸ் பண்ணி பண்ணாதீங்க அப்படின்னு, ஆனால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான ப்ராஃபிட் வந்தால் சந்தோஷம், லாஸ் வந்தால் என்னை குறை சொல்லாதீங்க. நான் அதை டிஸ்க்ளைமராக உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் நாளைக்கான சப்போர்ட்டு. இல்லை ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,507, அதையும் உடைக்குதுன்னா 77,701. அதுக்கும் மேலே போகுதுன்னா 77,920. அதுக்கும் மேலே போகுதுன்னா 78,113. அவ்வளோலாம் போகாது. போனால் இந்த செகண்டு ரெசிஸ்டண்ட் 77,700 வரையும் போகலாம் மார்க்கெட். அதுக்குள்ளே மார்க்கெட்டில் கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் செல் சைடில் இருக்கிறதுனால மார்க்கெட்டை இறக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்தியா விக்ஸ் பார்த்தா அது நம்ம பார்த்துட்டோம், 11.39 அங்கேயே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருக்குது. அதே நேரத்தில் இந்த சிஏஎஸ் ப்ராசஸ் டொமஸ்டிக்கும் எஃப்ஐஎஸ்க்கும் பெருசாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. இது என்ன எப்போ இந்த சிஏஎஸ் ப்ராசஸ் ஒழியும்னு தெரியல. இதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் பெரிய லெவலில் டேமேஜ் ஆகிட்ருப்பாங்க. இந்நேரம் கண்டிப்பாக ஆகிட்ருப்பாங்க. நம்ம பையர்ஸ் நம்ம அவ்வளோ பெரிய ரேஞ்சஸ் ஐடிஎம்மை போய் எல்லாம் எக்ஸ்பைரியில் போய் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. ஒரு எக்ஸ்பைரி டே ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்? ப்ரீமியம் சின்னதாக இருக்கும், ஒரு 10-15 லாட் எடுப்போம், எல்லாம் சேர்த்தா ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஒத்தையாரட்டையா கல்லை தூக்கி அடிக்கிறது தான். ஆனால் இப்போ அந்த மாதிரி ப்ராசஸே இல்லை. அப்போது ஆப்ஷன் பையரால் கண்டிப்பாக அது உள்ளேயே வர முடியாது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி 50 எக்ஸ்பைரி அந்த மாதிரி ஒரு
சீனில் தான் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டை நம்மளால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த லைன்ஸை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. முழுக்க இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த லைன்ஸை நான் வரைஞ்சிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இதை பிளைண்டாக நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிங்களோ, எக்ஸ்பெரி இன்றைக்கி பட்டாசாக தான் இருந்தது எங்களுக்கு. நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத யூடியூப்பில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.